ஆனா ரீநீட் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆக போதா, என்டிஏவோட அபிஷியல் வெப்சைட்டே ஹேக் பண்ணிட்டாங்களாமே, ரீநீட் பேப்பர் மறுபடியும் லீக் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிக்கிற பசங்களே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. கைஸ், இந்த மாதிரி தேவையில்லாத டிஸ்ட்ராக்டிங்கான ரூமர்ஸ் சுத்திக்கிட்டே தான் இருக்கு நம்மளை சுத்தி. இது எல்லாத்துக்கும் ஒரே தெளிவு கொடுக்குறேன். இதை பத்தி யோசிச்சு ஒரி பண்ணிட்டு இருக்க, டைம் வேஸ்ட் பண்றதுக்குன்னா இந்த ஒரு ஷார்ட்ஸ்ல உனக்கு எல்லா கிளாரிட்டி கிடைச்சிடும். கவனமா கேளு. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க ரீநீட் எக்ஸாம் ஜூன் 21 தான் நடக்கும். போஸ்ட்போன்மெண்ட்க்கு சான்ஸ் இல்ல. ஆஸ் ஆஃப் நவ் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்கல. செகண்ட் ஒன், என்டிஏவோட அபிஷியல் வெப்சைட் நிஜமாலுமே ஹேக் ஆயிடுச்சா? கைஸ், என்டிஏ இந்த ரீநீட் நடத்துறதுக்காக ஒரு மேனேஜ்மெண்ட் வெப்சைட் கிரியேட் பண்ணிருந்தாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்டிஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, அவங்களுக்கு கீழே பல கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் நிறைய சென்டர்ஸ் அசைன் பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். அதுல ஒவ்வொரு சென்டர்ஸ்லயும் ஒவ்வொரு இன்விஜிலேட்டர்ஸ் அப்பாயிண்ட் ஆவாங்க, வேலை செய்வாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்காக ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட், சென்டர் மேனேஜ்மெண்ட், கோஆர்டினேட்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவங்க டீடைல்ஸோட இருக்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டை ரைலன் அனில் அப்படிங்கிற ஒரு துபாய் சேர்ந்த ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னா, இந்த என்டிஏவோட அபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, இந்த ரீநீட் மேனேஜ்மெண்ட்க்கு, இதோட பாஸ்வேர்ட்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, நான் ஈஸியாவே கண்டுபிடிச்சு லாகின் பண்ணிட்டேன், இதுல இன்னெந்த டீடைல்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவன் ஹேக் பண்ணதுக்கான ப்ரூஃப் கொடுத்துட்டான். இதை ப்ராப்பரா இப்பவே சரி பண்ணிடுங்க. கொஞ்சம் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கா போடுங்க. இல்லைன்னா என்ன மாதிரி இருக்கிற மற்ற ஹேக்கர்ஸ் ஈஸியா ஹேக் பண்ணி அவங்களுக்கு தேவைங்கிறத சாதிச்சுக்குவாங்க. உங்களோட இதெல்லாமே வேஸ்டா போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தெளிவா அந்த பையன் ஒரு வார்னிங் சிம்பிள் கொடுத்திருக்கான். அந்த பையன் இதை மட்டும் பண்ணல, சிபிஎஸ்இ போர்ட்டல தொட்டிருக்கான். ஜேஇ அட்வான்ஸ்ல ரிசல்ட் விடுற பேஜ்ல இருக்கிற பிடிஎஃப் கூட அவன் ஹேக் பண்ணிருக்கான். அது எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு ஐஐடி ரூர்க்கியும் ரிப்ளை பண்ணிருக்காங்க. சோ நம்ம இந்தியன் சிஸ்டம் என்னடா பண்றீங்க, இவ்வளோ காசு வாங்குறாங்க, இவ்வளோ நம்ம கிட்ட பண்றாங்க, எவ்வளோ டெக்னிக்கலி பவர்ஃபுல்லான டேலண்டான கைஸ்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ முக்கியமான வெப்சைட் எல்லாத்தையும் வீக்கான பாஸ்வேர்ட் போட்டு சேர்த்து வச்சிருக்காங்க. உலகத்துக்கே எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டான். இதுக்கப்புறமாவது வாங்குற காசுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பசங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் வேல்யூ பண்ணி ப்ராப்பரா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான செக்யூர்டான வெப்சைட்டை ஒழுங்கா பண்ணுவாங்க நம்புறோம். ஆக்சுவலா என்டிஏ இதுக்காக ஆக்ஷன் எடுத்து அவங்க வெப்சைட்டை இப்போ ஆஃப் பண்ணி பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் அந்த பையன் ட்விட்டர்ல ஷேர் பண்ணிதான். சோ இதுதான் நடந்து முடிஞ்ச விஷயம். சரியா? இதை நினைச்சு ஹேக் ஆயிடுச்சு, ரீநீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு குழப்பிட்டு இருக்காத. போஸ்ட்போன் மட்டும் கிடையாது, லீக்கும் கிடையாது. இது எல்லாமே எக்ஸ்டர்னல் நடக்கிற விஷயம். இந்த எல்லா விஷயத்தையும் ப்ராப்பரா தெரிஞ்சுக்காம மண்டியில போட்டே இருந்தீங்கன்னா உன்னால படிப்புல போக்கஸே பண்ண முடியாது. சோ உன் கண்ட்ரோல்ல என்ன இருக்கு? படிக்கிறது மட்டும்தான். அதை நம்ம ப்ராப்பரா பண்ணுவோம். தெளிவா ஒண்ணு கேட்டுக்கும், இது எதுவுமே உன் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது. தயவு செஞ்சு கொஞ்சம் மெச்சூரா யோசிக்க ட்ரை பண்ண, மைண்ட் செட்டை மாத்து. இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். இதை நான் ஏத்துக்க போறதுல, தூக்கி போட்டு படிப்பை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், என் ப்ரிப்பரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஒரு சில ஆஸ்பிரன்ஸ் இதே மண்டியில ஓட்டி அவங்க ப்ரிப்பரேஷன்ல லூஸ் பண்ண போறாங்க. யாருக்குமே கிடைக்காத இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ண போறாங்க. நான் அப்படி பண்ண போறது இல்லைன்னு தெளிவா உனக்குள்ள பேசிட்டு படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண, சோஷியல் மீடியாஸ்லாம் தூக்கி போட்டுட்டு உட்கார்ந்து சின்சியரா டெடிகேட்டடா உன் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ண.